நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா, நம்ம வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஆனியனை நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 பச்சை மிளகாயை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. 1 பை 1 சேருங்க. ஒரு பெரிய கேரட்டை நான் சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை நல்லா குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கொத்து, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். இப்போது அப்படியே ஆறட்டும். இப்போ நான் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இடியாப்பா மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அரிசி மாவு, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தோசை சாஃப்டாக வரும், நல்லா ஒரு கிறிஸ்பினஸும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. முதலவே நிறைய ஊற்றிட்டோன்னா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், கட்டி கட்டி பட்டுரும். இப்போ பாருங்கள், இதோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். இதை அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் சின்ன சைஸில் தான் ஊற்ற போகிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். இப்போ நல்லா செவந்து வரும், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், செவந்து வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கலாம். தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நினச்ச உடனே சட்டுன்னு செய்யலாம், இட்லி மாவு தேவையில்லை. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக நமக்கு டின்னர் ரெசிபி முடிஞ்சிருச்சு. தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்ல காரமாக ஒரு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். இது 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். நைட்டில் நம்ம லைட்டாக டிஃபன் எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.